கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியன் டீமை ஜெயிச்ச மாதிரி இவங்க ஒரு இத்து போன 4 பேரை வச்சு ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்தி டிஆர்பி ராஜா கப்பு வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்து ட்வீட் போட்டிருந்தாரு. பார்த்தீங்களா இல்லையா அதை நீங்கள்? இல்லை வேர்ல்டு கப்பா? கிரிக்கெட் வேர்ல்டு கப்பா? என்னையா வேலை உனக்கு? அறிவில்லாதவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக போட்டால் இதுதாம்மா நடக்கும். நான் சீரியஸாக சொல்கிறேன். தொழில்துறையை தங்கம் தென்னரசு என்ற ஒரு படித்த அமைச்சர் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார். டீசெண்டான ஆள், இருக்கிறதுல டீசெண்டான ஆள். ரொம்ப உள்ள பூந்து அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அவரை பற்றி சொல்வது என்னென்னா, ரொம்ப உள்ள பூந்து கப்பித்தனமாலாம் காசு வாங்க மாட்டார் அவர். ஆனால் டிஆர்பி ராஜா அதற்கு நேர் எதிர். மெச்சூரிட்டி இல்லாத ஆள் டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜாலாம் சாதாரண சைக்கிள் கடைக்கு கூட நிர்வாகம் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆள். அவரது தந்தை மூத்த தலைவராக இருக்கிறார் என்ற ஒரே அடிப்படையில் தான் டிஆர்பி ராஜாவுக்கு இன்றைக்கி மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. வேறு எந்த காரணமும் இல்லை. என்ன அவர் ஆக்ஸ்ஃபோர்டில் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்தவர் அவர்? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்படி நடக்குது, குறைந்தபட்சம் ஒரு அக்கறை வேணாம். உங்கள் டிபார்ட்மெண்ட் தானே அது. போய் சொல்கிறீங்களே டாவோஸ்லேருந்து 10 பைசா வாங்கிட்டு வராமல் நாங்கள் இவ்வளோ எம்ஓயு போட்டிருக்கோம் அவ்வளோ எம்ஓயு போட்டிருக்கோன்னு பொய்யா பொழிக்கிட்டு திரிகிறீங்களே. இருக்கிற நிறுவனத்தில் இப்படி ஸ்ட்ரைக் நடந்துச்சுன்னா யார் இன்வெஸ்ட் பண்ண வருவா? பேர் கெட்ட பேர் ஆகிடும், புரிஞ்சுக்குங்க.